நிஜமாவே யாருடைய குரலை இங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியவே புரியாதா? திரும்ப திரும்ப கேட்டதையே கேட்டுட்டு இருக்க. போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா அதை போய் பாரு. தேவையில்லாம என்ன என்கொயரி பண்ணிட்டு இருக்காதா? நீ எப்படி கூப்பிட்டாலும் என் காதுல தேன் தான் பாயும். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக போறதில்ல. நீ எங்கேயோ, நானும் அங்க. எனக்கு என்னமோ ருத்ரன் தான் பொய் சொல்லிருப்பான்னு தோணுது. அதெல்லாம் சரி, ருத்ரா எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? குட் மார்னிங் அர்ஜுன். தூக்கத்துல கூட எவ்வளவு அழகா இருக்க. அப்படியே அமுல் பேபி மாதிரி இருக்க. விஷ்ணு சார் இருக்காரா? இருக்கார் சார். ஐ லவ் யூ அர்ஜுன், என் செல்ல குரங்கு. யாருங்க? வணக்கம் மேடம். வணக்கம். என் பேரு விக்ரம், விஷ்ணு சாரோட ஃப்ரெண்டு. அவரு என்ன வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாரு. மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல, அதான் எனக்கு யாருன்னு தெரியல. உட்காருங்க, நான் அவரை வர சொல்றேன். தேங்க்யூ மேடம். டேய், எழுந்துருடா. ஏன் இங்க படுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ போங்கம்மா, எனக்கு தூக்கமா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க பாரு, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும்னா ஒரு ரூம்ல போய் தூங்கு. உன் அப்பாவை பார்க்க அவர் ஃப்ரெண்டு யாரும் வந்திருக்காங்க. உன்னை இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க? உள்ள போ. இந்த நேரத்துல யாருமா வந்திருக்காங்க? இவன் என் பையன் தாங்க. தினமும் அவ ரூம்ல தான் படுத்து தூங்குவான். இன்னைக்கு என்னமோ இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான். உள்ள போயேண்டா. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். நீங்க உட்கார்ந்துருங்க, நான் போய் அவரை கூப்பிடுறேன். காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? இல்லங்க, விஷ்ணு சார் வரட்டும், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குடிக்கிறோம். தேங்க்யூ. இந்த அமிர்தாவை மாட்ட வைக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, கடைசியில ஏதாவது தந்திரம் பண்ணி அவ தப்பிச்சிடுறா. என்ன மேஜிக் பண்றாளோ என்னவோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் ராஜி, அவளோட ரூம் கதவு உள் பக்கமா தாப்பா போட்டிருக்கிறத நாம ரெண்டு பேரும் தானே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஓபன் ஆச்சு? நாம சந்தேகப்படுற மாதிரி அவ மந்திரம் தந்திரம் ஏதாவது கத்துட்டு இருப்பாங்க. எங்க அவ வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றுவோங்கிற பயத்துல அவ கத்துக்கிட்ட மந்திரத்தை வச்சு கதவை திறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே போச்சுன்னா அவ ரகசியத்தை எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது? விக்ரம் சரோஜா கிட்ட இவ யாரு, எப்படிப்பட்டவனை எப்படி தெரியப்படுத்துறது? நானும் அதை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அமிர்தா சாதாரணமானவ கிடையாது. அவ ரகசியமா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் அவ மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரணமா எல்லாரும் கூட பழக மாட்டேங்கிறா. நாமளா வழிய போய் அவகிட்ட பேசினா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அதுதானே இங்க பிரச்சனையாவே இருக்கு. மத்தவங்கள மாதிரி அவ்வளவு சிரிச்சு பேசுறவளா இருந்தா எப்படியாவது பேசி அவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப அவளை பத்தி ஒரு விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது. ஐயோ, மறந்தே போயிட்டோம் பாத்தீங்களா? கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய்க்காக அலைஞ்ச மாதிரி இருக்கு. கையில ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சும்மா யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம் நாம. என்ன சொல்ற? அந்த அமிர்தா நம்ம கிட்ட என்ன சொல்லி தப்பிக்க பார்த்தாலும் அவ ரூம்ல பிக்ஸ் பண்ணிருக்கிற சிசி கேமரால இருந்து அவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ என்ன மந்திர தந்திரம் பண்ணியிருந்தாலும் எல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. நீங்க போய் அதை கொண்டு வாங்க. அத நாம கொண்டு வந்து அமிர்தா எப்படியெல்லாம் மந்திரம் தந்திரம் பண்றான்னு அவங்களுக்கு காமிச்சா விக்ரம் சரோஜா நம்பியே ஆகணும். ஒரு அருமையான ஐடியா. நல்ல பொண்டாட்டி. நீ சொன்ன மாதிரியே
அதுல இருக்கிற ரெக்கார்டிங்க விக்ரம் சரோஜா கிட்ட காட்டினா நம்ம காரியம் ஈஸியா முடியும். இன்னைக்கு ராத்திரியே அதை கொண்டு வர ட்ரை பண்றேன். ஆகா, நான் எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆனாலும் என்ன மறந்தாலும் சரி, சரியான நேரத்துக்கு நீ ஞாபகப்படுத்திடுற. அதுக்கு தான் சொல்றேன், யூ ஆர் மை பெட்டர் ஹாஃப். போதும் போதும், ஓவரா ரொமான்டிக்கா பேசாதீங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது உங்களுக்கு சூட் ஆகல. சரிங்க ராஜேஸ்வரி அம்மா அவர்களே. சாரி, உங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். பரவாயில்ல சார். ஆக்சுவலி நீங்க சொன்ன டைமை விட 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். உட்காரு. உங்களை நான் வீட்டுக்கு வர சொன்னது ஒரு பிசினஸ் மேட்டரை பத்தி பேசதான். என்னன்னு சொல்லுங்க. என்னால உதவி செய்ய முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன். உதவியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்க என் பார்ட்னர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். ரியலி? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு ஆஃபர் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி சர்ப்ரைசிங். சொல்லணும்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட இது சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நான் முழுசா விவரத்தை சொல்லி உங்களை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என் பார்ட்னராக சம்மதிச்சிட்டீங்கல்ல. அது சரி, எந்த ப்ராஜெக்ட்லன்னு தெரிஞ்சுக்கலாமா? மைசூர் ஹைவே அப்புறம் ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியல? ஆமா, எனக்கு தெரியும். ஆக்சுவலி அதை நான் தனியாக பண்ணணும்னா ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக தெரியுது. என்னால் தனியாக அதை சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். கூட ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் என் பழைய நண்பர், அதுக்கு மேலே நம்பிக்கையானவர், ரொம்ப நேர்மையான மனுஷன். உங்களோட சேர்ந்து இந்த வேலையை செய்யணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களை நான் வர சொன்னேன். ஓ, சோ நைஸ் விஷ்ணு சார். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்ல உங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்றது எனக்கு பெருமையா இருக்கு. இட்ஸ் a very good offer for me. குட் மார்னிங். குட் மார்னிங் கருணா. இவன் என்னுடைய பெரிய பையன் கருணாகரன். கரண் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்கிறாருல. இப்பெல்லாம் என் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கான். கரண் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கருங்கிறத அவர் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. ஐயோ, சோஃபால நீங்க வரும்போது தூங்கிட்டு இருந்தது இவன் இல்ல, அவன் என் 2வது பையன். ஓ, அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கானா? இருக்கான். எங்க தோணுதோ அங்க தூங்குவான், எங்க வேணா ஊர் சுத்துவான். கருணா, போய் சாரை கூட்டிட்டு வரியா? காஃபி. தேங்க்யூ. அமிர்தா, நீ குளிச்சுட்டியா? ஏன் கேக்குறீங்க? குளிச்சுட்டேன்னா இன்னைக்கு சாமிக்கு நீயே பூஜை பண்ணுமா? நான் பூஜை பண்ண மாட்டேன். இனி எப்பவுமே அந்த ஆண்டவனுக்கு நான் பூஜை பண்ண மாட்டேன். ஏமா, ஏன் திடீர்னு இப்படி பேசுற? ஆண்டவன் மேல உனக்கு இருக்கிற பக்தி, உனக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கையை பார்த்து நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? ஆனா இப்போ என்னடான்னா திடீர்னு நான் சாமிக்கு பூஜை பண்ண மாட்டேன்னு சொல்ற. என்னம்மா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் எதுக்குன்னு என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு பிடிக்கல, விட்டுருங்க. என்னம்மா அது? திடீர்னு ஆண்டவன் மேல இந்த அளவுக்கு கோவம்? நேத்து நாள் பூரா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்திய. ஆமா, ஆனா தியானம் பண்றதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்லவங்களுக்கு அந்த கடவுள் உதவி செய்ய மாட்டாரு. நியாயத்துக்கு யாரும் எந்த மதிப்பும் கொடுக்கறது இல்ல. அந்த ஆண்டவனுக்கு தப்பு செய்யறவங்க கெட்டவங்கள தான் பிடிச்சிருக்கு. குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க மேலதான் பாசத்தை காட்டுறாரு. பண்பு, பக்தி, பூஜைக்கெல்லாம் அந்த ஆண்டவன் கரைய மாட்டாரு. அவரும் கலியுகத்துக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்கிறாரு. துரோகம் பண்றவங்க மேலதான் அவருக்கு பரிவு அதிகமா இருக்கு. பாவம் செய்யறவங்களுக்கு தான் அந்த பரமேஸ்வரன் பாதுகாப்பு கொடுக்கறான். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்காது. என்ன இருந்தாலும் அந்த ஆண்டவன் கெட்டவங்க பக்கம் தான் இருப்பான். அவங்களுக்கு தான் உதவி செஞ்சுட்டு இருக்கான். தனிமரமா நிக்கிறவங்களுக்கு உதவி செய்யற மனசு அவருக்கு கிடையாது. அமிர்தா, ஏமா நீ இப்படி பேசிட்டு இருக்க? கடவுளை இப்படி நிந்திக்கிறது ரொம்ப தப்புமா. கண்டிப்பா அந்த கடவுள் கெட்டவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாருமா. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா கடவுள் மேல கோபப்படுறது தப்புமா. அது சரி, இப்ப உனக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்ததுன்னு கடவுள் மேல கோவப்படுற? சரியா கேட்ட சரோஜா. இல்ல, நாள் பூரா சாமி ரூமை விட்டு வெளியில வர்றதே கிடையாது. இப்ப என்னடானா வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிட்டு இருக்கா. நான் அப்படிதான் பேசுவேன். இனிமே என் முன்னாடி கடவுள் பத்தி பேசாதீங்க. பூஜை பண்ண சொல்லி வற்புறுத்தாதீங்க. நினைச்சாலே கோபமா வருது.
இனிமே நான் கடவுளை கும்பிட மாட்டேன். என்ன சரோஜா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போறா? தெரியல மாமா, அவ எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சிசி கேமராவை பார்த்தா போதும். அவ ரூமை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நான் உள்ள போய் எடுத்துட்டு வரணும். எஸ். ஐயோ கடவுளே, இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நீ என்னை காப்பாத்திருக்க. கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருந்தாலும் விக்ரம் சார் கிட்ட இன்னைக்கு நான் நல்லா மாட்டிருப்பேன். ஆமா, விக்ரம் சார் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? ஒருவேளை நான் விஷ்ணுவோட பையங்கிற விஷயம் தெரிஞ்சு உங்க பையன் போய் சொல்லி என் கப்பலில் சேர்ந்திருக்கான்னு அப்பா கிட்ட போட்டு கொடுக்க வந்திருக்காரு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் கதி அதோ கதிதான். ஏய் அர்ஜுன், ஏந்திரிடா. ஏந்திரிடா, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்பா கூப்பிடுறாரு, வா. நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்கணும். இந்த பார், என்கிட்ட உன் வேலையை கட்டாத. ஏந்திரிச்சு வா. இப்ப நீ மட்டும் என் கூட வரல, அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. ஐயோ அண்ணா, நீ அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணுடா. சத்தியமா என்னால அந்த வேலையை மட்டும் செய்ய முடியாது. இப்ப நான் என்ன சொன்னாலும் அப்பா என் பேச்ச கேட்க மாட்டாரு. நீ வந்தாகணும், அவ்வளவுதான். அப்படி நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்பா எந்திரிச்சு இங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல. டே பிரதர், நீயே இப்படி பேசினா எப்படி சொல்லு? என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. இந்த பாரு அர்ஜுன், என்னால என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா இதுக்கு மேல கருணா, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் கூட்டிட்டு வா. அப்பா இத வரேன். பாத்தியா, அப்பா கூப்பிட்டது உன் காதுல விழுந்துச்சுல. இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. ஐ எம் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ் ப்ரோ. எல்லாம் உன் தலையெழுத்து. அப்பா கூப்பிட்டது உன் காதலையும் விழுந்தாச்சு, வர்றதும் வராதும் உன் இஷ்டம். அப்பா கூப்பிட்டீங்களாங்க? இவர் பேரு விக்ரம், என்னுடைய புது பிசினஸ் பார்ட்னர். உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன். என்னது? என்னாச்சு? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? என்னடா அவதாரம் இது? உடம்பு சரியில்லைன்னு மங்கி கேப் போட்டிருக்கியா, இல்ல ஏதாவது நாடகம் ஆடுறியா? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு குளிர்ஜரம் வந்துருச்சு, அதான் போட்டிருக்கேன். இவன் என் சின்ன பையன். வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. நீங்க இங்க வரும்போது படுத்திருந்தான்னு சொன்னீங்களே, அது நான் இல்ல, என்னோட தம்பி. ஓ ஐ see. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அங்கிள், நான் வந்து அவன் ஒன்றும் பண்ணல, சரியான சோம்பேறி. என்ஜினியரிங் படிச்சுட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான். எப்பவும் வீட்லயே தான் இருப்பான். அதான் நீங்க வரும்போதே பாத்தீங்களே, 8 மணி ஆனாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். என் கூட ஆபீஸ்க்கு வந்து ஒரு கை கூடுறானா கேட்க மாட்டான். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டின்னு ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான். வாட் இஸ் திஸ் யங் மேன்? எந்த வயசுல இப்படி இருந்தா எப்படி? உங்க அப்பாவுக்கு சொசைட்டில ரொம்ப பெரிய பேர் இருக்கு. அவரோட பசங்களா அவர் பேரை நீங்க காப்பாத்த வேண்டாமா? அதுக்காக நீங்க அவரை விட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்கணும். இங்க பாரு, இனிமேலாவது உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா வேலை செய்ய பாருங்கப்பா. சரிங்க அங்கிள். சரி விக்ரம், இந்த டீல் உங்களுக்கு ஓகே தானே? நான் பார்ட்னர்ஷிப் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாமா? ஷூர். ஒரு 12 மணி சுமார்ல எங்க ஆபீஸுக்கு நீங்க வாங்க. அதுக்குள்ள நான் எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். என்ன சொல்றீங்க? நிச்சயமா, நான் வந்துடுறேன். அப்ப சரி, நான் கிளம்புறேன் சார். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ.
போயிட்டு வரேங்க. ஆ. அவர் என்ன சொன்னாருன்னு நல்லா கேட்டுக்கிட்டியாடா? என்னடா இது அவதாரமா இருக்கே? போ போய் குளிப்போ. அமிர்தா, நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிசிடிவி கேமரால உன்னோட எல்லா ரகசியமும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப இத வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய எப்படி நாசமாக்குறேன்னு பாரு. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டில்ல. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு. இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தியே காட்டுறேன். ஐயோ, பாம்பு 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 பாம்பு. என்னாச்சு மாமா? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பாம்பு சரோஜா, பாம்பு. பாம்பா? எங்க மாமா? எங்கேயும் காணோம். இல்ல சரோஜா, இப்பதான் இங்க இருந்துச்சு. என் காலை சுத்தின மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அது உங்க பிரமையா இருக்கும் மாமா. இல்ல சரோஜா, நான் நிஜமா தான் சொல்றேன். நம்ம கால்ல ஒரு பாம்பு சுத்தினா நமக்கு தெரியாம இருக்குமா? நீயே சொல்லு. என்ன மாமா விளையாடுறீங்களா நீங்க? பாம்பு ஏன் உங்க கால சுத்தணும்? அது மட்டும் இல்ல, பாம்பு எப்படி இந்த ரூம்குள்ள வரும்? அது சரி, அமிர்தா ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சரோஜா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமிர்தா சாமியை திட்டிக்கிட்டே இருந்தால, அதுக்கு தான் அவளை பார்த்து சாமியெல்லாம் அப்படி திட்டக்கூடாதுமான்னு சொல்லலான்ட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அமிர்தாவே இல்ல. அதுக்குள்ள பாம்பு வந்து கடிச்ச மாதிரி இருந்துச்சா? என்ன மாமா, சின்ன குழந்தைங்க கதை சொல்ற மாதிரி இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. சரி விடு, நான் எது சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. இந்த வீட்ல என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லாம போச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. இங்க எங்கேயும் பாம்பு இல்லையே. மாமா ஏன் தேவையில்லாம பாம்பு பாம்புன்னு கத்துனாரு? அவர் எதுக்காக ஏ ரூம்குள்ள வந்தாரு? அங்க எதை தேட முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு? அவர் மனசுல என்ன இருக்கு? கிளம்பலாமா? ம். அர்ஜுன் இல்ல, எங்க போற நீ? அப்பா அது இங்க பார், இனிமே உன் இஷ்டத்துக்கெல்லாம் சுத்தக்கூடாது. நீ எங்க கூட ஆஃபீஸ்க்கு வா. இப்பவே எங்க கூட வரணும். இல்லப்பா, நான் வரலப்பா. ஏன் வரல? எனக்கு விருப்பம் இல்லப்பா. அதான் ஏன் விருப்பம் இல்லை? ஆரம்பத்தில் வழுக்க டைம் தினம் ஆஃபீஸ் வந்து பார். அதுக்கப்புறம் விருப்பம் இல்லைங்கிறது உன் விருப்பமாக மாறிடும். அப்பா, நீங்க சொல்றீங்கன்னு என்ன நான் வற்புறுத்திக்கிட்டுலாம் வர முடியாதுப்பா. நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு நீங்க என்ன இப்படி வற்புறுத்தாதீங்கப்பா. அர்ஜுன், என்னடா இப்படி பேசுற? நான் சொன்ன வாய முடிக்கிட்டு என் கூட வரணும், அவ்வளோதான். என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியாடா நீ? கரண், அப்பா அவனை கூட்டிட்டு வா. அர்ஜுன் எங்கேயும் வரமாட்டான். அவன் எதுக்காக ஆபீஸ்க்கு வரணும்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? இவனுக்கு 23 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா? இப்பவே பொறுப்பு கையில எடுத்துக்கிட்டாதான் நாளைக்கு அவன் சொந்த காலில் நிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அவன் பொறுப்பு எடுத்துக்கிறது இருக்கட்டும்டா. முதல்ல நீ ஒரு நல்ல அப்பனா இருக்க கத்துக்கோ. உனக்கே இந்த குடும்பத்தை பத்தி எந்த பொறுப்பும் கிடையாது. என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? நான் எப்போ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டேன்? நான் பொறுப்பு இல்லாதவனா இருந்திருந்தா இந்த வீடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா? சமுதாயத்துல எனக்கு பெரிய பேர் வந்திருக்குமா? நல்லா இருக்குடா அப்பா நீ பேசுறது. வெறும் பணத்தை கொண்டு வந்து வீட்டுல கொட்டினா உன் பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? என்னைக்காவது உட்காந்து உன் பொண்டாட்டி புள்ளைய பத்தி யோசிச்சியாடா நீ? அர்ஜுனுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்க? ஒரு வாட்டியாவது என் பேச்ச காதுல வாங்கிருக்கியா? அவன் எதிர்காலம், அவன் ஜாதகத்துல இருக்கிற கண்டத்தை பத்தி யோசிக்காதவன்
இன்னைக்கு அவனோட பொறுப்பை பத்தி பேச வந்துட்டியா? நான் ஏதாவது பேசினா போதும் இல்ல சொன்னா போதும் உடனே இவன் கல்யாண விஷயத்த நடுவுல கொண்டு வரீங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இவன் கல்யாண விஷயத்தை விட்டா வேற எதுவும் இல்லையா யோசிக்கிறதுக்கு? ராத்திரி பகல்னு ஊர் சுத்திட்டு இருக்கிற இவனுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னடா இப்படி பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் அப்படித்தானே சுத்துன. உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பொறுப்புன்னு ஒண்ணு வந்தது. அப்படித்தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவே, பொறுப்பெல்லாம் தானா அவனை தேடி வரும். போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு என் நேரத்தை வீணாக்குறேன் பாருங்க. என்ன சொல்லணும்? பாட்டி அம்மா பேர என்ன வேணா பண்ணிக்கங்க. எனக்கு வெளியில 1008 வேலை இருக்கு. கிளம்புறேன். வாடா கருணா. என்ன ஹேமா இது? உன் புருஷன் இப்படி பேசிட்டு போறான். கல்யாண விஷயத்தை எடுத்தா போதும் உடனே நழுவிடுறான் பாரு. என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? எனக்கும் அவர் நடவடிக்கை ஒண்ணும் புரியல அத்தை. அவர் ஏன் இப்படி மாறி போனாருங்கிறது அவரே சொன்னால் ஒழிய நமக்கு புரியாது.